3 பிஹெச்கே மூவில வந்து சித்தார்த் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் நான் படிக்க போகிறேன், அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா வந்து அந்த ஒரு பாட்டில் வந்து மிக்ஸி ரிப்பேர் பண்ணுறதுலே தெரியும். சித்தார்த் வந்து ஃபுல்லாக உள்ள ஒயர்லாம் எடுத்து நல்லா ரிப்பேர் பண்ணி அந்த மிக்ஸியை வந்து ஓட விடுவார். அதிலே வந்து ஹி வாஸ் வெல் இன்ட்ரெஸ்டட் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெரிய வந்தது. அப்போன்னு பார்த்து காலேஜில் சீட்டு போடலான்னு போகும்போது அந்த பிரின்ஸ்பலாக ஹெச்ஓடியான்னு தெரில, இந்த மாதிரி ஐடியில் தான் வந்து ஃப்யூச்சரே இருக்குது, அதில் சேருங்க அப்படின்னு சொன்னோடனே சரத்குமார் உடனே இந்த பெரியவர் சொல்கிறாருல, அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஐடியிலே சேருடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சித்தார்த்தும் இல்லைப்பா எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் பிடிக்கும், அவர் தான் சொல்கிறாருல அதில் தான் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ட்டு சேர்த்து விட்ருவாங்க. சித்தார்த்தும் வந்து பார்த்திங்கன்னா சரி வீட்டில் சொல்கிறாங்களேன்னு சேருவார். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது. முக்கியமாக வந்து அந்த வேலை வந்து சித்தார்த்துக்கு வந்து பிடிக்காது. சித்தார்த்தும் எவ்வளோ ட்ரை பண்ணுவான், சரி நம்ம பண்ணணும்ன்ட்டு. பட் அது என்ன இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் அவனுக்கு வந்து போகும். இந்த படத்தில் வந்து சித்தார்த் ஒரு டைலாக் சொல்லுவார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா வந்து அவங்க அப்பா வந்து சொல்லுவார், இல்லைடா ஃப்யூச்சர் இடத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தானே நான் அப்படி சொன்னேன். அஃப்கோர்ஸ்ப்பா ஐடிக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்க தான் செய்யுது, ஆனால் எனக்கு வந்து அதில் இல்லை, ஏன்னா வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதே மாதிரி சித்தார்த்துக்கும் வந்து வேலை பிடிக்கல, ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த பொண்ணு சித்தார்த்தோட தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆகி வீட்டில் குழந்தையோடு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் லைஃப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ சித்தார்த்துக்கு வந்து கல்யாணம் ஆகிலாம் இருக்கும். அப்போது வந்து திருப்பி அவர் வந்து காலேஜில் வந்து சேர்ந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து திருப்பி அவர் வந்து லைஃப்பில் முன்னேறுவார். அப்புறம் தான் வந்து போக போக வீடு வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த படத்தில் அது வந்து நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா தான் நம்ம லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் வந்துட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் திருப்பி நம்ம லைஃப்பை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நமக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை தரும் அப்படின்னு இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ சித்தார்த்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெயிலியர். அப்போது சரத்குமார் சொல்லுவாங்க, இப்போ நீயே சொல்கிற இவ்வளோ ஃபெயிலியர்னு, அப்போ நீ என்ன நினச்சிப்பாரு. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டே வந்து சித்தார்த்தை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டுருந்தா அவன் வந்து சீக்கிரமாகவே வீடும் வாங்கியிருப்பான், அவனுக்கு ஒரு மரியாதையான ஒரு ஜாபும் வந்து கிடச்சிருக்கும், அவனுக்கு பிடிச்ச ஜாபாக வந்து இருந்திருக்கும். ஸோ என்ன தான் நம்ம வீட்டுக்காக உழைச்சாலும் எந்த வேலை பண்ணாலுமே நமக்கு அதில் ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை வந்து சாட்டிஸ்ஃபையாக நல்லா அந்த ஜாபை வந்து பண்ண முடியும். அது என்ன இருந்தாலும் உண்மை தானே. அதை வந்து இந்த மூவியில் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தார்த்துக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணுற மிஷினில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதை வந்து சித்தார்த் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அங்கே இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதை நாங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஆளுங்களை கூட்டின்னு வந்து பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் ஈஸியாக முடிச்சிட்டிங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும்.